ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேகர் ஜானு லைஃப் ஸ்டைல். அதாவது சேகர் ஜானு அப்படிங்கிறது பேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கே சேகர் ஜானுன்னு சொல்கிறது கரெக்டாக பிடிபட மாட்டேக்கு பார்த்துடுங்க. ஏன்னா என்னை சகாயம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும், ராணி அப்படின்ட்டு எங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியும், எங்கள் வீட்லேயுமே ராணி அப்படின்னு தான் தெரியும். அதேமாரி காலேஜில் ஸ்கூலில் அதில் அங்கெல்லாம் சகாயம் அப்படின்னா மட்டும்தான் தெரியும் பார்த்துட்டுங்க. எங்கள் காலேஜ் பிள்ளைங்கள்லாம் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் சகா இருக்காளா அப்படின்னு கேட்டால் போதும், அப்படிங்கிற ஒரு ஆளே இல்லைம்மான்னு சொல்லி ஃபோனை வச்சுருவாங்க. அந்தளவுக்கு எங்கள் ஊரில் என்ன ராணின்னு மட்டும்தான் சொன்னால் தெரியுமா. அதனால் எனக்கே ஏகப்பட்ட குழப்பம். இன்னொன்று, எங்கள் வீட்டுக்கார் ஊரில் ஜான்சின்னா தான் தெரியும், வேறு என்ன பேர் சொன்னாலும் தெரியாது. நான் அப்போ என்ன தான் பண்ணுறது? ராணின்னு சொல்லவா, சான்சின்னு சொல்லவா, சகாயம் சொல்லவா, இல்லை சகான்னு சொல்லவா? இல்லை எங்கள் வீட்டுக்கார் என்ன கூப்பிட்றது ஜானு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஜானுன்னு கூப்பிடுவா. எனக்கு ஒரே குழப்பம். ஒரு பேருன்னா பரவாயில்ல, 5 பேர் வச்சுருக்கா அவ்வளோம்மா, என்னத்து சொல்லன்னு எனக்கே தெரில. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு ஜானுன்னா தான் பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன பேர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும், ஓகேவா? ஆனால் இனிமேல் நான் தான் உங்கள் சகாயம் அப்படின்னு சொல்லலான்ட்டு இருக்கேன், சரியா? அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கார் ஆம்பளைட் தான் வேணும்னாச்சு. காலையிலே நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிருக்கோன்னா ஸ்கூலுக்கு தான் பார்த்துடுங்க. பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் எதுவுமே வாங்கலையா இன்னும், ஆனால் இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்னும் அடுத்த வாரம் வாக்கில் தான் கொடுப்பாங்கன்னு நினச்சா திடீர்னு மெசேஜ் வந்துருச்சு, ஸ்கூல் யூனிஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு, வாங்கிக்கலான்ட்டு. சரி, அப்போ நம்ம அதுவும் 3 நாளாக கொடுத்துட்ருக்காங்க, நம்ம தான் லேட்டு. சரி, அப்போ இன்றைக்கி போய் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதனால தான் எங்கள் வீட்டுக்கார் அப்போ பார்த்தினா கடைக்கு போய்ட்டு வரேன், ஆம்லேட்டை போட்டு வை அப்படின்ட்டாங்க. அதனால் டக்குன்னு வேகமாக ஆம்லேட் போட்டுட்டு இருந்தேன் பார்த்துடுங்க. எண்ணெய் பாக்கெட்டை கூட பிச்சு ஊற்றலை பார்த்துடுங்க டப்பாவில். ஏன்னா அப்போ தான் காலியாச்சா, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தானே என் பையன். அதனால் எண்ணெய் பாக்கெட்டையும் ஊற்றலை, அப்படியே சும்மா அதை பாக்கெட்டோடு ஊற்றி தான் முட்டையை பொரிச்சிருக்கேன்னா. 2 ஆம்லேட் வேணும் எங்கள் வீட்டுக்காருக்கு எப்போனாலுமே சாப்பிட்ணுன்னா. கரெக்டாக மதியானம் ஆனால் 2 ஆம்லேட் இல்லைன்னா நம்ம அதாவது என்ன அவசரத்துலேயும் சாப்பிட்றக்கூடாது, அதில் போட்டு கொடுத்து தான் நம்ம சாப்பிட்ணும். அதனால பார்ப்பேன், முன்னூட்டியே போட்டு வச்சுருவோமா, இல்லாட்டி இந்த தொல்லை நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு போட்டு வச்சுருது பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் என்ன தான் நம்ம போட்டு கொடுத்தாலும் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். டெய்லி 2 ஆம்லேட் ஒரே டைமில் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு. கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து இந்த 2 ஆம்லேட்டோடையே எனக்கு ஆம்லேட் சாப்பிடவே மனசு இல்லாமல் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு டெய்லி ஆம்லேட் கேட்டால் மூஞ்சில் அடிச்சிட்டு எனக்கு. நான் இப்போல்லாம் எப்போமாச்சும் முட்டை சாப்பிட்ணுன்னு நினச்சேன்னா ஒரே ஒரு ஆஃப் ஆயில், அதுவும் 2 பக்கமும் போட்டு நல்லா வேக வச்சு அப்படி தான் சாப்பிடுவேன். நான் அப்படி வேகாமலாம் அப்படி சாப்பிட மாட்டேன் பார்த்துடுங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் சரி அப்போ நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்ருவோன்னு சொல்லிவிட்டு நான் நேற்று வச்ச மீன் குழம்பு, சால மீன் குழம்பு இருந்துச்சு. நேற்றுல முந்தானத்து வச்சு சுடு பண்ணி வச்சுருந்தேன்னா அதை போட்டு லைட்டாக ஒரு வெங்காயம் லைட்டாக கட் பண்ணி போட்ட ஒரு ஆம்லேட்டு, இதை தான் வச்சு சாப்பிட்டேன். வேறு என்ன பண்ணேன், இன்னொருக்கா ஆஃப் ஆயில் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காருக்குள்ளே பாதி முட்டையை நான் எடுத்துட்டு வேறு வழி இல்லைன்னு உட்காந்து சாப்பிட்டேன் பார்த்துக்கிடுங்க. நல்லா தான் இருந்துச்சு. நேற்று வச்ச மீன் குழம்புக்கு பார்த்திங்களா, அது எம்டி ஆம்லேட் நல்லாயிருக்கும். அதனால் அப்படியே சாப்பிட்டேன். அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயாச்சா, அங்கே ஷூ சாக்ஸு எல்லாம் வாங்கிட்டு பிள்ளைகள் அம்மா இன்றைக்கி ஒரு நாளாவது விளாட விடுங்கன்னு ஒரே தொல்லை. சரி, நம்ம ஸ்கூலில் தான் ஸ்கூலுக்கு கூப்பிட போகும்போது தான் விளாட விட மாட்டோம். டக்குன்னு வீட்டுக்கு போகணும், வேலை இருக்குன்னு ஓடி வருவோம். சரி, இன்றைக்காவது கொஞ்சம் நேரம் விளாட விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளாட விட்டுட்டு அதுக்கப்புறமா வர வழியில் ரேஷன் கிடைக்கும், போயிட்டு ரேஷனில் உள்ள பொருள் எல்லாம் வாங்கிட்டு, ஏற்கனவே போன மாதம் வரை வாங்க முட்டாச்சு, அந்தளவு இந்த வாரம் மாதம் கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்ட்டு வாங்கியாச்சு பார்த்துடுங்க. பாருங்கள் பிள்ளைகள் என்ஜாய் பாருங்கள். என் சின்ன மொழிலாம் இருக்கானே அம்மா, அங்கேயே பாயப்பட்டு படுத்துக்கணும் கூட படுத்துக்கணும் பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக விளாண்டுட்டு வர்ற வழியில் கண்டிப்பாக நம்ம ஜூஸ் குடிச்சே ஆகணும்னாச்சு பிள்ளைங்கள்லாம். அதனால் அப்போ ஜூஸ் குடிக்கலாம் நேரம் இல்லை, வேணால் ஒரு பழமாக வாங்குவோன்னு எங்கள் வீட்டுக்கார் ஒரு பழமாக வாங்கி தந்தாங்க. வாங்கிட்டு போய் எங்கள் கம்பெனிக்கு போயிட்டோம் பார்த்துருங்க. கடைக்கு போய் வெட்டி சாப்பிட்டாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் சூப்பராக வெட்டி கொடுத்தாங்க, நல்லா நீல வாக்கில்.
எனக்கு கூட இந்த அளவுக்கு வெட்ட வராது. நல்ல வேளை நம்ம வெட்டலைன்னு நினச்சிக்கிட்டேன். நல்லா சூப்பராக வெட்டி கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பு வீட்டில் வந்து விட்டுறேன்னாச்சு. ஆனால் அவ்வளோ வெயில், எம்மா இந்த வெயிலில் நாங்கள் இருந்துட்டனாலும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உடனே கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் நான் வெளியே சரக்கு எடுக்க போகணும், நீ கிளம்புனாங்களா, அதெல்லாம் வேகமாக வெளியே கிளம்பியாச்சு பார்த்துடுங்க. அதுக்கப்புறமா நானும் நல்லா ஒரு பீஸாக 2 பீஸ் சாப்பிட்டேன். ஆளுக்கு 2 பீஸ் வந்துச்சு. நல்லா சாப்பிட்டாச்சு செழிப்பாக, வயிறே நிறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம்தான் வீட்டுக்கு கிளம்பணும். அதுக்கப்புறம் ரேஷன் கடையில் என்னெல்லாம் பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு கிலோ சீனி வாங்கிட்டு வந்தேன் கேட்டு. அதுக்கப்புறமா ஷூ சாக்ஸு இதெல்லாம் ஸ்கூலில் வாங்கினது பார்த்துடுங்க. அந்த கவருக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னாக்கி இந்த கோட்டு, பிள்ளைங்களுக்கு சட்டை மேலே போடுவாங்களா அந்த கோட்டு. அதுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட்லேயே 2 தேங்காய் கடை இருந்துச்சு. அதெல்லாம் 2 தேங்காய் வாங்கிட்டு வந்தாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.